சிறுபான்மை மக்களின் உரிமைகளை நசுக்கும் எதிரியான பாஜகவும் துரோகியான அதிமுகவும் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பல்வேறு வேஷமிட்டு வந்தாலும் சிறுபான்மையின மக்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல் அரணாக திகழ்ந்து வருகிறது திராவிட மாடல் அரசு. சிறுபான்மை மக்களுக்கு விரோதியாக செயல்பட்டு வரும் அதிமுக 2001ஆம் ஆண்டு மிலாது நபிக்கான அரசு விடுமுறையை ரத்து செய்தது. 2006இல் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மிலாது நபிக்கு மீண்டும் அரசு விடுமுறை அறிவித்தார். உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார். இப்படி சிறுபான்மை மக்கள் நலனுக்காக கலைஞர் செய்த பட்டியல் நீண்டது. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். எதிர்க்கட்சியா இருந்தபோதும் சரி, இப்போ ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இஸ்லாமுடைய உரிமைகளுக்காக முதல் ஆளா குரல் கொடுக்கிறது திமுக தான். பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் CAA குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிய போது இஸ்லாமிய மக்களின் பக்கம் நின்று போராடியது திமுக. வக்ஃப் வாரியத்தின் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக குரல் எழுப்பிய ஒரே இயக்கம் திமுக. இப்படி சிறுபான்மை மக்களின் உரிமைகளை காத்து அவர்களின் உண்மை தோழனாக செயல்பட்டு வருகிறது திராவிட மாடல் அரசு. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு தொடர்ந்து காக்கப்பட வேண்டுமென்றால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.